ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படின்னாலே அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமாக தான் இருக்கும். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோஸ் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோனோட வீட்டில் இருக்கான். எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பமே இல்லை, உங்க இஷ்டத்துக்கு நீங்களே ஏதாச்சும் பண்றீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அப்படிதான் அவனே போராட்டம் பண்ணு அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. வேற எதுவும் பொண்ணு லவ் பண்றியா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குவோம். அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஓமினோவை யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். சரி உங்க அப்பாவும் நானும் வேலைக்கு போகணும், எரிக்கா வந்தா பாத்துக்கோன்னு சொல்லுவோம். உங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். எரிக்கா தான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ என்னோட ஃபியான்சேவா இருந்திருக்கலாம், உனக்கு லக் இல்லை அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அச்சோ ஒருவேளை அவளுக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குமோ, அவ என்ன லவ் பண்ணுவாளோ, அதை தான் சொல்றதுக்காக வந்திருப்பாளோ, இல்லையே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. என் மேல இருக்கிற ஃபீலிங்ஸை மறைக்கிறதுக்காக தான் அவ என்ன பஞ்ச் பண்ணாளா? ஆனால் நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அவ மூஞ்சில அடிச்ச மாதிரி எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் விருப்பம் இல்லைன்னு சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுருக்க அப்படின்னு நம்ம தங்கச்சி கேட்குவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். எரிக்கா வரான்னு அம்மா அதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவ ரொம்பவே ரிச்சான பொண்ணு, நம்ம வீடு அவளுக்கு பிடிக்குமா அப்படின்னு சிஸ்டர் கேட்கவும், ஆக்சுவலி அவ உன்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் தானே, அவளை மீட் பண்றது உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்கவும், அதை பத்தி இப்ப எதுக்குடா பேசுற அப்படின்னு சாச்சி நம்ம ஹீரோ அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. இவா தானே இந்த டாபிக் ஆரம்பிச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி அவ வரதுக்குள்ள வீட்டை கிளீனா வைக்கணும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வாரன்னு சொன்னா இன்னும் ஆளை காணோம், ஒருவேளை வழி தெரியாம எங்கேயோ போயிருப்பாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியே போய் பார்த்தா எரிக்கா அங்கேயே தான் உட்காந்துருக்கா. இவ்வளவு நேரமா வெயிட் பண்ண வைப்பானவா கேட்கவும், நீ ஹாலிங் பில் அழுத்தி இருக்க வேண்டியதுன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ அதை நான் அழுத்தணுமோ, அவன் வீட்டுல யாரும் இல்லையான்னு கேட்கவும், என் சிஸ்டர் மட்டும் தான் இருக்கா, ஐ மீன் உன்னோட சிஸ்டர் அப்படின்னு அவன் சொல்றான். சரி எரிக்காவும் உள்ள போறா. சரி அங்கே உட்காரு, நான் டீ எடுத்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ போயிட்டு அந்த செல்ஃப்குள்ள போய் உட்காருதா. அங்கே போய் ஏன் உட்காருதா, டேபிள் கீழே வந்து உட்காரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது தரையிலையா அப்படின்னு வா கேட்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ என்ன ஷோட உள்ள வந்திருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஓ சாரி அப்படின்னு வா சொல்றா. இவ்வளோ என்ன மாதிரியே பதட்டமாக தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன், நான் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறேங்கிறத இவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் இங்கே வந்ததுக்கு காரணமே எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு, உங்க வீட்டை எனக்கு சுற்றி காமிப்பியான்னு வா கேட்கவும், சுற்றி பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்கவோ, இதுதான் எங்க வீடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இது டோல் ஷெட்னு நினைச்சேன், நீ என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லி வா கேட்குறா. உண்மையிலேயே இதுதான் எங்க வீடு, ஓ நீங்க ரிச் பீப்புள்ல எனக்கு கிண்டல் பண்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி எனக்கு கொஞ்சம் சுத்தி காட்டுறியா அப்படின்னு வா கேட்கவோ, சரி நம்ம ஹீரோவோ இதுதான் கேஸ் ஸ்டவ் பாத்ரூம் அப்படின்னு காமிக்கவோ, இதை நான் டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. என்ன தங்கச்சிக்கும் உனக்கு ஓடையில ஒரு கர்டைன் தானே, பிரைவசியே கிடையாதான்னு கேட்கவும், நாங்க சண்டை போட்டு இந்த கார்ட்போர்ட் வாழ வளச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி உங்க வீடு எப்படி இருக்குங்கிறத எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. வீடு சின்னதா இருக்குன்னு வா வருத்தப்படுறாளா. சரி நான் என்கேஜ்மெண்ட் கேன்சலை பத்தி பேசணும் நம்ம ஹீரோ போகவும், என் கூட கொஞ்சம் வாரியா அப்படின்னு சொல்லி அவ அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. இது மெயின் ஹவுஸ் இல்ல, சும்மா நான் அப்பப்ப யூஸ் பண்றது. இதே மாதிரி எங்களுக்கு சிட்டிக்குள்ள 3 வீடு இருக்கு, சிட்டிக்கு வெளியே ஒரு 3 வீடு இருக்கு, இதுதான் கிச்சன், 3 ரெஸ்ட் ரூம் இருக்கு, எல்லா ஃப்ளோர்லயுமே பேதிங் ரூம் இருக்கு, இதுதான் ஹால் அப்படின்னு காமிக்கிறா. வீட்டுக்கு வெளியே யார்ட்ல பிளே கிரவுண்ட் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கு, டாக் ஹவுஸ் கூட இவங்க வீட்டோட பெருசா இருக்கு. ஷீன்மாரா அப்படின்னு சொல்லி அவ டாகிய கொஞ்சிட்டு இருக்கா. உங்களுக்கு டீ ரெடி பண்ணி வச்சிருக்க மேடம் அப்படின்னு சொல்லி மெய்டு சொல்றாங்க. ஒருவேளை நாங்க இடம் மாறாம இருந்திருந்தா அவ அந்த வீட்டுல இருந்திருப்பா, நான் தான் இந்த ரிச்சான வீட்டுல இருந்திருப்பேன். அவன் நான் ஏன் இப்ப இதை பத்தி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எரிக்காக்கு கண்டிப்பா இந்த லைஃப் ஸ்டைல் தான் பிடிக்கும், அந்த லைஃப் ஸ்டைல் பிடிக்காதுன்னு தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்ணலான்னு எப்ப சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பண்ணா, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ்ல எல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, நான் லவ் பண்ணணும், சோ நீ உன் மனசுல எதுவும் ஆசையை வளர்த்துக்கிடாத அப்படின்னு அவ சொல்றா. நான் முன்னாடி சொல்லணும்னு நினைச்சதை இவா சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமா உனக்கு ஏதோ பிரச்சனையா, காலையில இருந்து நீ ஒரு மாதிரியே இருந்த, என்கிட்ட ப்ரப்போஸ் எதுவும் பண்ணணும்னு நினைச்சியா அப்படின்னு வா கேட்கவும், கண்டிப்பா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் பேரண்ட்ஸ் பார்த்து இதை சொல்லலாம்னு தான் வந்தேன், ஆனா அவங்க வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டியா அப்படின்னு வா கேட்கவும், அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருப்பாங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்பவே கூட்டிட்டு போன வா சொல்றா. ஓ வாங்க வாங்க எரிக்கா ஆமினோ நாகி 2 பேரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாக்குறாங்க. ஆமினா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி முதல்ல வந்து சாப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உட்கார வைக்கிறாங்க. இதுதான் ரெஸ்டாரண்டா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ இதை பாக்குற பார்வையிலே தெரியுது இந்த இடம் ரொம்ப கேவலமா இருக்குன்னு, இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த கல்யாணத்துல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, என்ன தைரியம் இருந்தா என் லைஃப நீங்க டிசைட் பண்ணுவீங்க அப்படின்னு அவ கேட்கவும், எங்க இடத்துக்கு வந்து எங்க கிட்டயே சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கேக்குறாங்க. என்னோட லைஃப்ல டெசிஷன் எடுக்க வேண்டியது நான் தான், எனக்கு பதில் நீங்க யார் டெசிஷன் எடுக்க அப்படின்னு அவ கேட்கவும், ஹே குட்டி பொண்ணு பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டைக்கு வராங்க. அப்படியே இவங்களுக்குள்ள சண்டை நடக்கு. இப்படிதான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே யோசிச்சுதான் பாத்துட்டு இருக்கான். ஹே நாகி பகல் கிழமை கண்டுட்டு இருக்கியா, ரெஸ்டாரண்ட் கேட்கவும் நம்ம ஹீரோவும் வழிய காமிக்கிறான். எரிக்காக்காக ஸ்பெஷலா மீட் பால் ரெடி பண்றாங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்க்கு இந்த மாதிரி அழகான பொண்ணு வர்றது ரொம்பவே ரேர். ஹே பொண்ணு நீ என்ன செலிபிரிட்டியான இருக்கிற கஸ்டமர் கேட்கவும், அந்த பொண்ணு ஒரு செலிபிரிட்டி தான், அது போக இன்னொன்னு தெரியுமா, அது நாகியோட ஃபியான்சே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், அச்சோ எரிக்கா டென்ஷன் ஆவாளே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நாகி காக்க அப்படின்னு சொல்லி அவங்க சேர் அப் பண்ணிக்கிறாங்க. சாச்சி இவ்வளவு நேரம் இங்கதான் இருக்கலாம், சாச்சி ஹெல்ப் பண்ணே நம்ம ஹீரோ கேட்கவும், அவ மூஞ்சி
வந்து திருப்பிக்கிட்டா. ஜிஞ்சர் மீட் பால் உனக்காகவே ஸ்பெஷலா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் அம்மாவும் கொடுக்குறாங்க. இவ ரிச்சான ஃபுட்டு தான் சாப்பிட்டுப்பா, லோ கிளாஸ் ஃபுட் எல்லாம் அவளுக்கு பிடிக்காதே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவளும் அதை சாப்பிடுறா. என்ன சொல்ல போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு வா சொல்றா. இவ ரொம்ப நேரத்துக்கு பொறுத்து போயிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் இந்த பொறுமை இருக்குமோ தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவள சைட்ல இருந்து பார்க்க சாட்சி மாதிரியே இருக்குல்ல, இவ ஹேர் கலர் கூட என்ன மாதிரியே இருக்குல்ல, அவ ஐப்ரோஸ் லேஷஸ் பாரு என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றான். இஷ்டத்துக்கு பேசுறாங்க. அவளுக்கு இந்த லைஃப் ஸ்டைல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நைட் வேணா இங்கே தங்க அப்படின்னு அவங்க சொல்லவும், அவ ஒரு பிரின்சஸ் மாதிரி இருந்தவா நம்ம வீட்டுல போய் அவளை தங்க சொல்றீங்களே, அவளோட பொறுமை உடைய போது அவ டென்ஷன் ஆகி கத்த போறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹே சாச்சி, உன்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் வந்திருக்கா பாரு, அவகிட்ட பேச அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. பொறுமை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ அவசரமா அங்கிருந்து எந்திச்சு ஓடிடுதா. அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதோ பேசிட்டோமா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணி போறான். இருக்கா நெல் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு பேசாம போறா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னு அவங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா என்னால அவங்க கிட்ட பேசவே முடியல, எனக்கு வார்த்தையே வரல. அவங்க என்கிட்ட இவ்வளவு பாசமா நடந்துக்கிடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா நான் இப்ப எந்திரிச்சு வந்துட்டேன். அவங்க என் மேல கோவப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்லி அவ அழுதுட்டு இருக்கவும், நீ அவங்க கிட்ட எதுவோ சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்பவுமே பாசமா தான் இருப்பாங்க. அவங்க எதையும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே உண்மையை சொல்லப்போனா பெரிய முட்டாளுங்க தான், ஆனா ரொம்பவும் பாசம் காட்டுவாங்க. நீ திரும்ப வா, கண்டிப்பா அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவளை கூட்டிட்டு போறான். ரொம்பவும் தேங்க்ஸ்ன்னு எடுக்க சொல்லவும், நைட் வேணா இங்கே தங்கன்னு சொல்றாங்க. நாகி என்ன வீட்டில் கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னு வா சொல்றா. ஸோ இதுதான் என்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் எரிக்காவா அப்படின்னு சொல்லி சாச்சி யோசிக்கிறா. சாச்சிக்குமே அவளோட சிஸ்டர் எரிக்காவை கொஞ்சம் லைட்டா பிடிச்சிருக்கு. ஆமா, காலையில இருந்து நீ என்கிட்ட எதையோ சொல்லணும்னு சொன்னீங்க, என்னது அப்படின்னு எரிக்கா கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ப்ரப்போஸ் தானே பண்ண வந்தான்னு கேட்கவும், இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்கேஜ்மெண்ட் கேன்சல் பண்றதை பத்தி பேசலாமா நம்ம ஹீரோ யோசிச்சுருக்கவும், என்ன இருக்கா உன்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கவும், அவங்க ரொம்பவே பாசமா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு வா சொல்லவோ, சரி உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாங்க. ஆக்சுவலி நான் இன்னைக்கு ஃபேக்கா தான் இவன் என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் அப்படின்னு வா சொல்லவும், நான் உங்களோட அப்பா, இது கூடவா எனக்கு தெரியாது நீ போய் சொன்னேன்னு. ஆனா உண்மையிலே இப்போ உங்க ரிலேஷன்ஷிப் நல்லபடியா போய்கிட்டு இருக்குல்ல, நீங்க இப்போ கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டு பேரும் கார்ல இருங்க, உங்களை வீட்டில் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டிட்டு போறாங்க. ஆமா, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லி எரிக்காவும் நம்ம ஹீரோவை கேட்கறான். இது உங்களுக்காக நான் புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கேன். டெம்பரவரியா ஒரு 2 வாரத்துக்கு நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டில் தான் ஒன்னா தங்க போறீங்க. உங்களோட என்கேஜ்மெண்ட் கிஃப்டா இதை வச்சுக்கோங்க. நீங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் ஃபேமிலி ரொம்பவுமே ரிச் ஆனவங்க. ஆனா எரிக்கா தான் அந்த லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. பட் அவளோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வந்து பாக்குறா. அவங்க இருக்கிற இடம், ரெஸ்டாரண்ட் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா தான் இருக்கு. ஆனா அவங்க ரொம்பவே பாசம் காட்டுறாங்க. அது எரிக்காக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. திடீர்னு இவங்க தான் உன்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ், இவங்க தான் உன்னை பெத்தாங்க அப்படின்னு காமிச்சோடனே எரிக்காக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. ஆனா எரிக்காவோட ஒரிஜினல் அப்பா அம்மா அவளை ரொம்பவே பாசமா வெல்கம் பண்றாங்க. அவங்க என்ன இவ்வளவு பாசமா பாத்துக்கிடுவாங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி தான் எரிக்கா கொஞ்சம் எமோஷனலா இருப்பா. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒன்னா பழகணும் அப்படிங்கிறதுக்காக எரிக்காவோட அப்பா, அதாவது நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோவும் எரிக்காவும் மட்டும் தனியா இருக்கிறதுக்காக ஒரு புது வீடையே வாங்கி இதுல நீங்க ரெண்டு பேரும் 2 வாரத்துக்கு டெம்பரவரியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.